முதல் 11 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 முதல் 11 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேல் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையின் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆமென். உட்காரலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தேயு 21 முதல் 11 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம், இந்த முதல் 11 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியாகிய மரியின் மேலே பவனியாக கடந்து சென்றதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த காரியம் 4 சுவிசேஷ புத்தகத்திலும் காணப்படுகிறது. நீங்கள் மாற்கு சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே நீங்கள் இதை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 38 வரையே நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் இயேசு கழுதை குட்டியாகிய மரியின் மேலே பவனியாக ஏறி போனதை நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. அதே போல இதற்கு ஒப்பனையாக இருக்கிற, நிழலாட்டமாக இருக்கிற பழைய ஏற்பாடிலும் நாம் இதை வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம், சகரியா 9:9 ஒருவர் வாசிக்கலாமா? வேகம் எடுத்து வாசிங்க. சகரியா 9:9. 1098வது பக்கம். 1098வது பழைய ஏற்பாட்டிலே 1098வது பக்கம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை தீர்க்கன் முன்னறிவித்து இருக்கிறான். இந்த தீர்க்கன் என்ன செய்கிறான்? முன்னறிவித்து இருக்கிறான். அதை தான் நம்ம மத்தேயு 21:5 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
அல்லேலூயா. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அவர் கழுதையாகிய குட்டியின் மேலே ஏறி வருவார் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா, ஆமென். இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறி வரும் பொழுது ஜனங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஜனங்களுக்கு என்ன வந்துச்சு? பெரிய சந்தோஷம். ஏன்? ஏசப்பா என்ன பண்ணுறாரு? ஏசப்பா என்ன செய்கிறாரு? என்னங்க, ஒரு கழுதை மேலே ஏறி வர்றவரை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? ஒரு கழுதை மேலே. நம்ம ஊரில் கிராமங்களில் தண்டனை கொடுப்பாங்க. கிராமங்களில் என்ன தண்டனை? அந்த தண்டனைலாம் இப்போ இருக்கா? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்வாங்க? கழுதை மேலே, அதாவது தப்பு செஞ்சவங்களை என்ன பண்ணுவாங்க? கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி. அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறி வந்த இயேசுவை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா ஒரு யூத ராஜா, ஒரு யூத குலத்தில் தோன்றுகிற ராஜா, அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது, அந்த அந்த பட்டம் அவனுக்கு கொடுக்கப்படும் பொழுது, அவன் ஒரு கழுதையின் மேலே ஏறி இப்படியாக என்ன செய்வானாம்? அந்த ராஜ பட்டத்தை, அந்த ராஜ அபிஷேகத்தை அவன் ஏற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அப்போது அந்த இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறி வந்த உடனே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் ஒரு கணக்கு பண்ணினார்கள், ஒரு யோசனை பண்ணினார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு ராஜா கிடைத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நமக்கு ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாரு? கிடைச்சிட்டார் என்று சொல்லி ஓசன்னா ஓசன்னான்னு சத்தம் போட்டாங்க. அல்லேலூயா. நம்ம பாடணும்ல, நம்ம எப்படி பாடணும்? ஓசன்னான்னு பாடணும்ல. அப்போ ஜனங்கள் யோசனா என்று அன்றைக்கு முழக்கமிட்டார்கள். ஓசன்னா என்று சொன்னால் எங்களை ரட்சியும். எங்களை, யோசனான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்களை ரட்சியும், சீக்கிரமாக எங்களை காப்பாற்றும் என்று அர்த்தம். ஓசனான என்ன அர்த்தம்? எங்களை ரட்சியும், சீக்கிரமாக எங்களை என்ன செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் எங்களை ரட்சியும், ஏன் எங்களை சீக்கிரமாக காப்பாற்றும் என்று ஏன் ஜனங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னாங்க? ஏனென்று சொன்னால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழாக இருந்தார்கள். இஸ்ரவேலர் யாருடைய கரத்தில் இருந்தாங்க? ரோமர்களுடைய ஆட்சியில் இருந்தார்கள். அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து, அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்திலிருந்து எங்களை ரட்சியும், எங்களை சீக்கிரமாக காப்பாற்றும் என்று சொல்லி இயேசுவை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல கவனிங்களேன். அல்லேலூயா. உடனே அந்த ராஜாவுக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக, அந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேலே பவனியாக வருகிற இயேசுவுக்கு முன்பதாக அவர்கள் வஸ்திரங்களை எல்லாம் விரித்தார்கள். இதை போல குருத்து ஓலைகளை கொண்டு வந்து போட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் கூடியிருப்பார்களாம். எத்தனை பேர்? 3 லட்சம் பேர் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். எதிர்கொண்டு வந்தவர்கள் அவருக்கு பின்பாக செல்ல ஆரம்பித்தார்கள். ஏனென்று சொன்னால் அது பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு நாள். பஸ்கா பண்டிகையை கொண்டாட எல்லா தேசத்திலிருந்து யூதர்கள் வந்திருப்பார்கள். அல்லேலூயா. அங்கே பரிசேயர்கள், சதிசேயர்கள் சொல்லுகிறார்கள், உலகமே இவனுக்கு பின் சென்று போயிற்று. அப்போ அன்றைக்கு இயேசுவு நமக்கு ஒரு ராஜா கிடைச்சிட்டாரு, இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய போகிறார் என்று அவரை ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் யோசனா என்று சத்தமிட ஆரம்பித்தார்கள். ஓசனான என்ன அர்த்தம்? எங்களை ரட்சியும், சீக்கிரமாக எங்களை காப்பாற்றும். சங்கீதம் 118:25 வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதம் 118:25 வேகமாக வாசிங்க. சங்கீதம் 118:25.
கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அடுத்த வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தாவே என்ன செய்யும்? ரட்சியும், எங்களை ரட்சியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயோ, இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழாக நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம், எங்களை ரட்சியும், எங்களுக்கு சீக்கிரமாக உதவி செய்யும், எங்களுக்கு சீக்கிரமாக உதவி செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து பேசலாம், சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து பவனியாக போவதற்கு ஒரு கழுதை குட்டியை தேர்ந்து கொண்டார், அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் யோசித்து பார்த்தேன், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்கு அவர் தெரிந்து கொண்ட காரியங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வந்து அவர் பிறப்பதற்கு ஒரு கன்னியினுடைய வயிற்றை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கன்னிகையை அவர் தெரிந்து கொண்டார் இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு. அவர் குழந்தையாக பிறந்து ஒரு மாட்டு தொழுவத்திலே கிடத்தி வைக்கப்பட்டார். மாட்டு தொழுவத்திலே கிடத்தி வைக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் பவனியாக போவதற்கு கழுதையை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவர் தண்டனையை அடைவதற்கு மோசமான சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவர் தண்டனை அடைவதற்கு, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு இந்த உலகத்திலேயே கேவலமான மரண சின்னத்தை, கேவலமான மரண தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ மரண தண்டனைகள் இருக்கிறது. பல விதத்திலே பல தேசங்கள் மரண தண்டனையை கொடுக்கிறது. ஆனால் யூத குலத்திலே, அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த அந்த சிலுவை என்கிற அவமான சின்னத்தை அவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அவர் பவனியாக செல்வதற்கு ஒரு கழுதை குட்டியை அவர் தெரிந்தெடுத்து கொண்டார். நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை கழுதை அந்த குட்டி என்பது அந்த தேசத்திலே அது மதிப்புள்ளதாக இருக்கலாம். அந்த தேசத்திலே அவர் பிறந்த யூத குலத்திலே, அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அது ஒரு மதிப்பான மிருகமாக தெரியலாம். ஆனால் நமக்கு இது எப்படிப்பட்ட மிருகம்? கழுதை என்பது நமக்கு எப்படிப்பட்ட மிருகம்? அது மதிப்பாக இருக்குமா? நான் டெய்லி சர்ச்சுக்கு கழுதையில் வந்தால் எப்படி இருக்கும்? நான் டெய்லி பந்தாவை ட்ரெஸ் பண்ணிட்டு கழுதை மேலே ஏறி வந்தால் எப்படி இருக்கும்? கழுதை பாஸ்டர் வர்றாரா, என்ன சொல்லுவாங்க? கிளம்பிட்டாரா வீட்டில். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அந்த தேசத்திலே அவர் பிறந்தது யூத குலத்திலே, அந்த பகுதியிலே அந்த மிருகம் மிகுந்த உயர்ந்ததாக எண்ணப்படலாம். ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியாதா? இந்த வேதாகமம் தமிழிலே மொழிபெயர்க்கப்படும். அந்த தமிழ் வாழ் ஜனங்கள் இதை வாசிக்கும் பொழுது இதை எப்படி புரிந்து கொள்வாங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஆனாலும் இயேசு அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு ஒரு தாழ்மையின் உருவாக தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தாழ்மையின் சின்னமாக இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அதனால தான் அவர் கழுதையை தெரிந்தெடுத்தார். நம்ம என்னதான் சொல்லலாம், அது கோவேரி கழுதை, அது விலை உயர்ந்தது, எல்லாம் இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இயேசு சிலுவைக்கு முன்பதாக அந்த எருசலேம் நகரிலே பவனியாய் போவதற்கு அவர் கழுதை குட்டியாகிய மரியை தனக்காக தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்திலே வந்து அவர் பிறப்பதற்கு ஒரு மாட்டு தொழுவத்தை தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோமா? நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய கல்யாணத்தை சிம்பிளாக அப்படி நடத்திடுவோமா? நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, ஒரு கல்யாணம் வரப்போகுது, அப்படி சிம்பிளாக நடத்திடுவோமா? ஒரு சிம்பிளாக எல்லாத்தையும் செஞ்சிருவோமா? நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை தேர்ந்தெடுப்போம்? அல்லேலூயா. ஒரு பைக் வாங்கணும், ஒரு காரு வாங்கணும்னா உடனே நம்ம யாருமே வச்சிருக்காத மாதிரி என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று வாங்கணும். அல்லேலூயா. யாருமே வச்சிருக்காத மாதிரி ஒன்று வாங்கணும்னு நினைப்போம்.
அல்லேலூயா. ஆனால் இயேசு தன்னை தாழ்மையின் ரூபமாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் பாருங்க, மாட்டு தொழுவத்திலே வந்து பிறந்தார். அந்த கழுதையின் மீது ஏறி பவனியாக போனார். சாப சிலுவையை, நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் அடையும்படி சாபமான சிலுவையை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். 12 சீஷர்களை அவர் தேடி போகும் பொழுது, தனக்கு நேரடியாக இருக்க வேண்டிய 12 சீஷர்களை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்? பெரிய கலெக்டர் அலுவலகத்துக்கு போய் அங்கே கலெக்டர் சீட்டில் உட்கார்ந்துருந்தவனை பார்த்து, நீ எனக்கு ஊழியம் செய்யவான்னு கூப்பிட்டாரா? யாரை கூப்பிட்டாரு? படிப்பறிவே இல்லாத கடலிலே வலையை போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை தனக்காக தெரிந்து கொண்டார். ஒரு ஆமேனை காணமே. அல்லேலூயா. படிப்பறிவு இல்லாத பேதுருவையும் அந்த கடலிலே அந்த மீன் பிடி தொழிலை செய்து கொண்டிருந்தவர்களை அவர் தனக்கு சீஷர்களாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிற நாம, அதை ஆசரிக்கிற நாம், இயேசுவை போல நமக்குள்ளும் அந்த தாழ்மை வரட்டும். ஒரு அல்லேலூயா சொன்னாங்களேன். நமக்குள்ள என்ன வரட்டும்? தாழ்மை வரட்டும். ஒரு அல்லேலூயா சொன்னாங்களேன். தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாவற்றிலும் தாழ்ந்திருக்க பழகுவோம். இயேசு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே முதன்மையான இடங்களிலே நீ உட்காராத அப்படின்னு சொன்னார். நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஒரு முதன்மையான இடத்தை தேடி உட்காராத. ஒருவேளை அந்த கல்யாண வீட்டுக்கு உன்னை காட்டிலும் ஒரு கனமுள்ளவன் அழைக்கப்பட்டு இருக்கலாம். அப்பொழுது விருந்தை ஏற்படுத்தினவன் வந்து, நீ கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி உட்காருன்னு அவனை உட்கார வைக்கும் பொழுது உனக்கு மிகுந்த அசிங்கமாக போயிடும். இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதனால நீ ஒரு தாழ்மையான இடத்தை தேர்வு செய்து அங்கே அமர்ந்து கொள் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் தாழ்மையின் ரூபத்தை தரித்து கொள்ள இயேசு இதையெல்லாம் நமக்கு முன்பதாக செய்து காட்டினார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாம இருந்தா ஆனா திரும்ப வரப்போறாரு. என்ன செய்ய போறாரு? அப்ப வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வருவான். அல்லேலூயா. திரும்ப வரப்போறாரு. ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்பேற்பட்டவர் தன்னை தாழ்மையின் ரூபமாக இந்த பூமியிலே 3.5 வருடம் எவ்வளவு தாழ்மையாக ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு தாழ்மையாக ஊழியம் செய்தார். அல்லேலூயா. 3.5 வருட காலம் தன்னை எப்படி மறைத்து கொள்ள முடியுமோ அப்படி தன்னை மறைத்து கொண்டார். இப்போ அவர் கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறி பவனியாக போகிறார். ஜனங்கள் எல்லோரும் இப்பொழுது இயேசுவை, அந்த யூத ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை தங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தும்படி அங்கே ஓசன்னா என்று கோஷமிட்டார்கள். இயேசுவே எங்களை ரட்சியும், சீக்கிரமாக எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு முழக்கமிட, சத்தமிட ஆரம்பித்தார்கள். இப்போ அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அவர் தள்ளி இந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை உயர்த்த போகிறார், நமக்கு இவர் ராஜாவாக இருக்க போகிறார் என்று நினைத்தார்கள். ஜனங்க என்ன நினைச்சாங்க? இவர் ரோம சாம்ராஜ்யத்தை அழிக்க போறாரு. இப்போ அந்த இடத்துல இயேசு அமர போறாரு. இப்போ நம்ம யூதர்களாகிய நாம, இஸ்ரவேல்களாகிய நாம இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறோம் என்று நினைத்தார்கள். அல்லேலூயா. இயேசு அதற்காக பூமிக்கு வரல. ஆமென். இந்த உலகத்திலே ஒரு ராஜாவாக அமரும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. யூத குலம் என்கிற அந்த ஒரு குலத்துக்காக மாத்திரம் இயேசு இந்த பூமியிலே வரவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக அவர் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை அழிக்கும்படி அந்த கழுதையின் மேலே ஏறி போகாமல் அவர் சிலுவையை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்.
ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க? ஜனங்கள் என்ன நினைச்சாங்க? இவர் என்ன செய்ய போறாரு? என்ன செய்ய போறாரு? ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சு நம்மளெல்லாம் காப்பாற்ற போறாருன்னு நினைச்சாங்க. ஆனால் இயேசு செய்த காரியம், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கவனிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்க கவனிப்போம். கொலோசையர் 2:14. புதிய ஏற்பாட்டில் 276வது பக்கம். புதிய ஏற்பாட்டிலே 276வது பக்கம். கொலோசையர் 2:14 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கழுதை மரியின் மேலே ஏறி தனக்கு பின்னாடி ஒரு 3 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்து விடுவோம் என்பது இயேசுவினுடைய நோக்கம் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பின்னாடி வருகிற லட்சக்கணக்கான ஜனங்களை வைத்து அவர் எந்த திட்டமும் பண்ணல. அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதே அந்த ராஜாவினுடைய திட்டமாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இயேசு அந்த கழுதை மரியின் மேல் ஏறி அரண்மனைக்கு பிரயாணமாக போகவில்லை. எங்க போறாரு? கோர சிலுவையை நோக்கி, சாப சிலுவையை நோக்கி, அந்த சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறக்கும்படி, நம்மீது இருக்கிற தலையெழுத்தை குலைத்து போடும்படி, அந்த துரைத்தனங்களை உரிந்து போடும்படி அவர் வெற்றியாக சிலுவையை நோக்கி பிரயாணப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இந்த ஆளு நேர அரண்மனைக்கு போய் பிலாத்தை தள்ளி விட்டுட்டு அங்கே உட்கார்ந்து ஆட்சி செய்வாருன்னு நினச்சாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்க? இவரை நம்ம ராஜான்னு தூக்கி விட்டுட்டோம்னு வைங்க, இவரை நம்ம ராஜான்னு கூப்பிட்டுட்டா, ஏற்கனவே இவர் என்ன செய்கிறாரு? குருளருக்கு பார்வை கொடுக்கிறார், செவிடரை கேட்க செய்கிறாரு, முடவரை நடக்க செய்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறாரு, போகிற இடத்துலலாம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறாரு. இவரை ராஜாவாக்கிட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த அரண்மனைக்கு நேராக போய் இவர் பிலாத்துவை தள்ளிட்டு அங்கே உட்கார்ந்துருவாருன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ இயேசு எங்கே பிரயாணப்படுறாரு? கொல்கதா மலையை நோக்கி போகிறார். சிலுவையை சுமக்கும்படி கடந்து போகிறான். அந்த சாப சிலுவையை உங்களுக்காக எனக்காக சுமக்கும்படி அவர் கடந்து போனார். இப்போ அந்த கூட்டமெல்லாம் கலைஞ்சு போச்சு. அந்த கூட்டம் கலைஞ்சு போய் அந்த அரண்மனைக்கு முன்னாடி வந்து இப்போ அந்த கூட்டம் சொல்லுது, இவனை சிலுவையில் அறையும். நல்ல கவனிங்க. இயேசு எந்த புகழ்ச்சிக்கும் மயங்கிட மாட்டார். இயேசு, நீங்கள் புகழ்ச்சிக்கு மயங்கிறாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷனுடைய வார்த்தைகளை கண்டு மயங்கிறாதீங்க. தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்கள் வாழ்க்கையில் எதுவும் உங்களை இடற செய்யாதபடி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு இந்த பூமியிலே பிறந்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய கவனமுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு புகழ்ச்சிகள் வரும்பொழுது நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு புகழ்ச்சிகள் வரும்பொழுது அந்த புகழ்ச்சி கர்த்தருடைய காரியத்தை விட்டு நம்மை விலக செய்கிறதா இருந்து விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அங்கே திரள் கூட்ட ஜனங்கள் வந்து ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனாலும் இயேசு தான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி அந்த எருசலேம் வீதிகளிலே அந்த உன்னத நோக்கத்தோடு அவர் பிரயாணம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ராஜாவாக இருக்க அவர் இந்த உலகத்துக்கு வரவில்லை.
சமஸ்த உலகத்திற்கும் பூமிக்கும் அவர் ராஜாவாக இருக்கும்படி கடந்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் வந்தார். ஏதோ இஸ்ரவேலின் பாவங்களை மாத்திரம் தீர்க்க வரலை, யூத ஜனங்களுடைய பாவங்களை மாத்திரம் தீர்க்க வரவில்லை, அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி வந்தார். யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதோ தேவாட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாமளாக தான் என்ன செஞ்சிருப்போம்? நாமளாக தான் என்ன செஞ்சிருப்போம்? திடீர்னு ஒரு 3 லட்சம் பேர் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு வாழ்க வாழ்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த கூட்டத்தோடயே போயிடுவோம்ல. நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்களா? அப்படி செய்ய மாட்டீங்களா? நமக்கு என்ன செய்கிறதுன்னு புரியாதுல்ல நமக்கு. நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும், இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை மேன்மைகள் வந்தாலும், இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை உயர்வான காரியங்கள் வந்தாலும், அந்த உன்னதமான நோக்கத்தை விட்டு நம்ம விலகிடவே கூடாது. எல்லாமே இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவுக்கு முன்பதாக வந்து அவர்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் குருத்தோலைகளை கொண்டு வந்து அவர்கள் சத்தமிட்டார்கள், தேவனை பாடினார்கள், பாலகர்கள் வந்து பாடினார்கள். அன்றைக்கு பஸ்கா பண்டிகைக்கு வந்த கூட்டம் அவருக்கு பின்பதாக கடந்து போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தின் ராஜாவாக இயேசு நமக்கு கிடைத்து விட்டார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆமென். அவர் உலக பிரகாரமான ராஜா அல்ல, அவர் உன்னதத்தின் ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உலகத்தை ஆள வரவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு உன்னத நோக்கத்தோடு அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாமும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஆமென் காணாமே. அல்லேலூயா. ஆமென். நாம் பரலோகத்தை சொந்தம் கொண்டாட வந்தவர்கள். நமக்கு சொந்தம்னு சொன்னால் அது என்னது? அல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் உன்னத நோக்கத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு உன்னத நோக்கத்தோடு அந்த எருசலேம் வீதிகளிலே பிரயாணமாக போகிறார். கொஞ்ச நேரத்தில் அந்த ஜனங்கள் இயேசுவுக்கு எதிரான கூக்குரல்களை இட ஆரம்பிக்கிற. ஒரு 2 நாளில் மாறிட்டான். 3 லட்சம் பேர் இப்போ என்ன பண்ணிட்டான்? 2 கோஷமிட்டார்கள். ஆமென். நான் சொல்கிறேன், மனுஷனை நம்புவது ரொம்ப வேஸ்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷ புகழ்ச்சிகள் நமக்கு வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனிதர்கள் நம்மை புகழும் பொழுது நம்முடைய நோக்கங்கள் தடுமாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இயேசு நமக்கு முன்பதாக வாழ்ந்து காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். நீங்களும் நானும் பிதாவினுடைய சித்தத்தை, பரலோகத்தின் சித்தத்தை செய்து முடிக்கவே இயேசு இந்த 3.5 காலம் இந்த பூமியிலே நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து போனார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த உன்னத நோக்கத்தோடு நீங்கள் வாழ்வீங்க? இந்த குருத்தோலை ஞாயிறிலே குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா என்று பாடின நாம் ஒரு உன்னத நோக்கத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு உன்னத லட்சியத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை மேன்மைகள் வந்தாலும், இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை புகழ்ச்சிகள் வந்தாலும், என்னுடைய பாதை, என்னுடைய ஆண்டவர் என்மேல் வைத்திருக்க திட்டம், அந்த பாதையிலே நான் இடராமல் ஓட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று தெய்வ சமூகத்திலே உங்கள் வாய்களை திறந்து, இயேசுவே, இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை உயர்வு வந்தாலும், இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை மேன்மைகள் வந்தாலும் உம்மை விட்டு நான் விலகவே மாட்டேன். வாய்களை திறந்து பேசுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து பேசுங்க. இயேசுவே, இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும் உம்முடைய சித்தத்தை செய்வதிலே நான் கவனமாக இருப்பேன். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதிலே நான் கவனமாக இருப்பேன்.
இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதிலே நான் கவனமாக இருப்பேன். பரலோக வேலையை செய்வதிலே நான் கவனமாக இருப்பேன். அல்லேலூயா. தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து-ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் சென்னி வீலா கை கால் நின்று சிந்துததோ உயரோடன்பு, சென்னி வீலா சிந்துததோ உயரோடன்பு, மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை என்னாடிலுமே எங்கும் காணே, என்னாடிலுமே எங்கும் காணே. விந்தை கிறிஸ்து-ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் விந்தை கிறிஸ்து-ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் விந்தை கிறிஸ்து-ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. உங்க சிலுவைக்கு முன்பதாக நீர் எனக்காக சுமந்தீரே, நீர் எனக்காக அந்த சுமந்த சிலுவைக்கு முன்பாக என்னிடத்துல அதை நான் பார்க்கும் பொழுது நான் ஒன்றுமே இல்லப்பா, நான் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திலே எங்களுக்கு எவ்வளவு புகழ்ச்சிகள் வந்தாலும், இந்த உலகத்திலே எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்தாலும், தகப்பனே நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில நான் ஓடுவேன் அப்பா, நான் இடராமல் ஓடுவேன். எனக்கு உதவி செய்யுங்க. எந்த புகழ்ச்சியும் பெருமையும் என்னை கீழே தள்ளிடக்கூடாது தகப்பனே. அந்த உன்னதமான நோக்கத்தை நோக்கி ஓட எனக்கு உதவி செய்ய, நோக்கி ஓட எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய போருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய போருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் 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 நான் ஓடுகிறேன் என் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். தகப்பனே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த புகழ்ச்சிகள் வந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் எங்களை தேடி வந்தாலும், உங்க சித்தத்திலே நாங்கள் நடக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். அந்த சிலுவையை நோக்கி நாங்கள் நடப்போம் என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே நாங்கள் உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த குருத்தோலை ஞாயிறிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அடிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொன்னேன். வார்த்தை ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். இவர்களுடைய தொழில், இவருடைய உத்தியோகங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவே, எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் நீர் ஜனங்களை நடத்துவீராக. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனையிலே, உயிர்த்த கிறிஸ்துவனுடைய ஆராதனையிலே இவர்கள் எல்லோரும் வந்து உற்சாகமாய் பங்கு பெற கிருபை தருவீர். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அடிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.